எங்க இந்த செல்வியும் வேலுவையும் காணோம்? எங்க போயிட்டாங்க? ஆமா, சிவா தம்பி எங்க? ரொம்ப நேரமா காணோம். ஆமா, நானும் அதை கவனிக்கவே இல்லையே. சரி, அவங்க வேலையா எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க. ரங்கநாயகி அம்மா, நம்ம பசங்க கல்யாணத்தை வச்ச கண்ணு வாங்காம பாப்போம், பாருங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்க. இந்த வார்த்தையை சொல்லலண்டா கல்யாணத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா? வாசு, இதோ வரேன். மாங்கல்யம் தந்துனானேனா. என்ன புரியலையா? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என்ன வாசு, இவன் வரமாட்டான், கல்யாணத்தை ஈஸியா பண்ணிடலான்னு பாத்தியா? இந்த ஈஸ்வர விட்டுருவானா? மக்களே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இவன் போட்ட கணக்கு ரொம்ப தப்பு. ஹே பாட்டி, எப்படி இருக்கிற? உன்னை பார்க்கும்போது சினிமாவுல வர்ற ஹீரோயின் மாதிரி இருக்குது. இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது. எனக்கும் அதாண்டா வேணும் கிளார் மண்டையா. யோ, என்னையா பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கியா? போலீஸ கூட்டிட்டு வந்தா பயந்துருவோமா? இங்க பாரு, நல்ல காரியம் நடக்குதுன்னு பாக்குறோம், இல்ல ஏதாவது சொல்லிட்டு போற. போயா இங்க இருந்து. அம்மா, இவ வினோதனைய தொடரணும்னு நினைச்சப்பவே இவனை உண்டில்லன்னு பண்ணிருக்கணும். மன்னிச்சு விட்டது ஏன் தப்புதான். வாசு வாசு, நீ மேல இருந்து கீழே இறங்காதடா. நான் சொல்றத கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னடா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பிரச்சனை வரலையேன்னு பார்த்தேன். வந்துருச்சு. கல்யாண கலாட்டா கேள்விப்பட்டிருக்கேன், இது கலாட்டா கல்யாணமால இருக்கு. நடக்கட்டும், இன்னும் என்னெல்லாம் நடக்கணுமோ நடக்கட்டும். ரெண்டு பேரும் ஜோடியா பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துருக்கா கல்யாணம் நடந்துருமா? எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அப்படியே திரும்ப வந்து பிரச்சனை பண்ற? இங்க மாப்பிள்ளையா இருக்க, என்ன கொலைகாரனா ஆக்காத. மேடம் பாருங்க மேடம், நான் ஏன் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு இப்ப புரியுதா? என்னமோ இவன் வக்கீலுக்கு படிச்ச மாதிரி நல்லா வாதாடுவான். இவன் பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரியே பேசுவான். இவனை எல்லாம் பேச விட்டோம்னா வந்த நம்மளே நல்லவேன்னு இவனை நம்பிடுவோம்.